வாழ்களமுடன். பூமி மாதா அப்படிங்கன்னு சொல்லும்போது பூமி மாதாவோட ஏக்கங்களாக இருக்கலாம். அதனால தான் எண்ணற்ற குரு பரம்பரா குருமார்கள் இந்த பிளானட் இடத்துல அந்த மாதாவின் மடியில் தவழ்ந்து அவங்க நிறைய கருத்துக்களை இந்த மனித குலம் உய்விக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை சொல்லி கொடுக்க முனைப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அவங்க பட்ட துன்பம், அவங்க பட்ட கஷ்டம், அவங்க பட்ட தியாகம், அவங்க பண்ணின தியாகம் அதுக்கு அளவே கிடையாது. எத்தனையோ இந்த இதை பிடிக்கணும், இது பூமி மாதாவுக்கு யார் இந்த பூமி மாதாவை அதாவது படைச்சிருப்பாங்க, அதில் இந்த உயிர்கள்லாம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சிந்தனை ஓங்கி வந்தாலும் அந்த காலகட்டங்களில் உணவுக்கும் உறைவிடத்திற்கும் போராடின காலகட்டத்தில் இந்த சிந்தனை ஓங்குவதற்கு வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லை. அப்போ ஒருத்தரோ 2 பேரோ இதில் முழு முனைப்பாக ஈடுபட்டு காடுகளுக்குள்ளே போய் தவத்தில் இருந்து நிறைய விஷயங்களை அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க உணர்ந்தவாறு சொல்லக்கூடிய தன்மையில் அது நாட்டுக்குள்ளே சொல்லக்கூடிய தருவாயில் நிறைய பேர்த்துக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய வேவ் லென்த் டோட்டலாக டிஃப்ரெண்ட், அவங்களுடைய வேவ் லென்த் டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, 3rd டைமென்ஷன், பியாண்ட் த 3rd டைமென்ஷன். இப்போ 3rd டைமென்ஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குமோ அத்தனை உணர்வுகளும் நிறைந்த ஒரு வேவ் லென்த்தில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இயக்கப்படக்கூடிய ஒரு மன அமைப்பு, மன அலைச்சுழல் அப்படி வச்சுக்கலாம். அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்னு அருகுணம் இருக்குது இல்லைங்களா. அது 100% எல்லாத்துலேயும் இருக்கும். பேராசைனா 100% பேராசை, சினம் அப்படின்னா 100% சினம். உயர்வு தாழ்வு மனப்பான்மைனா உயர்வு, அதாவது இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுலேயும் 100% இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் இப்படி இருக்கும்போது அந்த மனிதன், அந்த 3rd டைமென்ஷனில் உள்ள அந்த பீயிங் தன்னை எப்படி உணர்ந்துக்க முடியும்? கண்டிப்பாக உணர முடியாது. அப்போது எந்த இடத்துல நம்ம லேக்கிங்காக இருக்கோம்? அப்படிதான் குரு பரம்பரா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுகி 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 போகின்ற பட்சத்தில் இப்போ சம்பாலா தன்முனைப்பு அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருமா என்ன? கண்டிப்பாக புரியாது. தன்முனைப்புனால தான் இவ்வளோ பிரச்சனைகள், அந்த பேராசை, சினம், கடும்பற்று, இந்த அருகுணங்கள் நம்மளுடைய தன்முனைப்புனால தான் வருது அப்படின்னு எத்தனை பேத்துக்கு நம்ம புரிய வைக்க முடியும்? சம்பாலாவில் தன்முனைப்பு, ஈகோ அப்படின்னு நம்ம அழகாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது இப்படியே உட்காந்து 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 அவங்கள டியூன் பண்ணணும். சர்க்கஸில் நம்ம அடிக்கடி சொல்வது உண்டு இல்லைங்களா, சர்க்கஸில் ஒரு டைகரையோ, ஒரு லயனையோ, ஒரு சிங்கத்தையோ, ஒரு புலியவோ இல்லை கரடியவோ கொண்டு இமீடியட்டாக அந்த சர்க்கஸ் கூடாரத்தில் உள்ள சென்டரில் உள்ள அந்த பிளாட்ஃபார்மில் இது பண்ண வைக்க முடியாது. அது என்ன சொல்கிறது, அந்த காட்சிகளை கொண்டு வர முடியாது. அதுக்கு ட்ரெயினர் இருப்பாங்க. அந்த ட்ரெயினர் ட்ரெயின் பண்ணி தான் அந்த யானையாக இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டம் சுற்றி உட்கார்ந்துருப்பாங்க, அந்த எல்லாரும் பார்க்க வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க அந்த கூட்டத்துக்குள்ளே இது ஓடி போய் ஏதாவது பண்ணிடும். கட்டுக்கடங்காத ஒரு நிலையில் அந்த நபர்களை ஏதாவது தாக்கிரும். சிங்கமோ புலியோ இல்லை யானையோ தாக்கிரும். அப்போ வித்தின் தட் அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளே, ஏன்னா சர்க்கஸ் எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம், அதனால இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ரவுண்ட் சர்க்கிள்குள்ளேயே அது வலம் வந்துட்டுருக்கும். அந்த யானை பாகன் மாதிரி இருந்தால் யானைக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கேட்கும். இப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஏற்பாடு பண்ணது தான் ரொம்ப சிரமப்பட்டு, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு. நீங்கள் கோயில்களில் போய் பாருங்கள், அப்படியே தவிச்சிருக்கிறாங்க மகான்கள்லாம், குரு பரம்பராலாம். அப்போ அந்த காலத்தில்
பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, அது கம்யூனிகேஷன் இதை சொல்கிறேன். கல்லில் போய் உளியை வச்சு சுத்தியில் வச்சு அந்த சிற்பிகளுக்கு அந்த எண்ணங்களை கொடுத்து, சிற்பிகளுக்கு வந்து சிற்பத்தை தான் வடிவமைக்க தெரியும். இந்த மாதிரி நுட்ப நிலையில் போய் அவங்களால ஒரு சிற்பத்தை வடிவமைக்க முடியாது. ஆனால் இவங்க சொல்லி 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 அது அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது. மனிதன் அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஒன்று அடித்து சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ மாதிரி ஜீவகாருண்யத்தை பற்றி பேசுவதற்கு வள்ளலார் பெருமானார் வந்து போன நூற்றாண்டில் வந்து நமக்கு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதுலேயும் நிறைய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு. நீங்கள் அப்படியே சிந்தனை பண்ணி பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய கிஃப்டட் பிளேஸில் நம்ம இருக்கோம். நான் சம்பாலா மட்டும் சொல்லலை, இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்கள், அவங்க உலக ஆதாய குருமார்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை போல இந்த மனிதன் உய்விக்கப்பட வேண்டும், அவர் நல்ல நிலையில் அந்த உடல் வறுமை, மன வறுமை, பொருளாதார வறுமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வந்து ஆன்மீகத்தை நான் யார் அப்படிங்கிறது புரிந்து அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்களோ, எந்த மூலத்தில் இருந்து நம்ம வந்தோமோ அந்த மூலத்தோடையே இணைவது, அதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணங்கிறது ஒன்று கிடையாது. அதனால தான் யாதும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. இந்த யாதும் நிகழ்ச்சி பிள்ளையார் சுழி. நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்தாதான் நம்ம மூலத்தை வந்து உணர முடியும். இல்லை நிகழ்ச்சியை வந்து பெர்மனன்ட் திங்க் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா மூலத்தை உணரவே முடியாது. ரெண்டாவது, அந்த மூலத்தை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு அப்படிங்கிறதும் உணர தெரியாது. இப்போ இவ்வளோ இருக்கு. ஆனால் அந்த நபர்கள், அதாவது நம்ம நபர்கள்னா குரு பரம்பரா, எவ்வளோ தூரத்துக்கு சிந்தனை எடுத்து அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு நன்றிகள்னு ஒரு வார்த்தையால் சொல்லி முடிச்சிட முடியாது. நிறைய விஷயங்கள் அவங்க, அதாவது அதுக்குள்ளே போய் எடுக்க அல்ல குறையாத ஒரு வற்றாத ஒரு நாலேஜ் சோர்ஸ். அது யுனிவர்சல் சோலில் இருக்கு. யுனிவர்சல் சோலில் எல்லாமே இருக்கு. அவ்வளோ ஆர்கைவில் இருக்கு. ஆர்கைவ்னா உங்களுக்கு நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கிறோம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். ஆர்கைவ்னா தேவையில்லாத ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஏரியா, ஃபைல் ஸ்டோரேஜ் ஏரியான்னு வச்சுருவாங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய லேப்டாப்லலாம் இருக்கிறதுனால சும்மா அப்படியே அந்த மெயிலெல்லாம் தூக்கி ஆர்கைவ் அப்படின்னு ஒரு ஃபோல்டரை போட்டு அதில் தூக்கி போட்டுருவோம். தேவைப்படும் பொழுது அது அந்த ஆர்கைவ் ஃபோல்டருக்குள்ளே போனோன்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த மெயில் கரஸ்பாண்டன்ஸ், அந்த கம்யூனிகேஷனை எடுத்து நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த பிளானட்டை மட்டும் எடுத்துக்கும். இந்த பிரபஞ்சம் எப்போ தோன்றுச்சு, நம்ம கேலக்ஸி எப்போ தோன்றுனாங்க, நம்ம கேலக்ஸியில் நம்ம சூரியன் எப்போ தோன்றுனாங்க, அப்புறம் நம்ம சூரிய குடும்பங்கள், இந்த 9 கிரகங்கள் எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு, பூமி எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு, பூமியில் அந்த அமீபா என்கின்ற ஓர் உயிர் செல் அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு, நம்ம எப்போ தோன்றணும், இதெல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. அதுக்கெல்லாம் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெவரண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா மறதி அப்படின்னு ஒரு நிலைப்பாடு. நமக்கு வந்து மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, ஒரு உணர்வு, மறத்தல், அதாவது ஃபர்கட். அந்த ஃபர்கெட்டிங், அதை மறந்துட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம அந்த ஒரு பழைய நிலையில் போய் இருக்க மாட்டோம் இல்லைங்களா? பழைய நிலையை எப்போவுமே இது பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் இந்த தன்முனைப்பின் காரணமாக அந்த மறதி கூட வஞ்சமாக மாற்றப்பட்டு நம்மளுடைய ஜெனட்டிக் சென்டரில் அது என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பதிவு, இம்ப்ரிண்ட், அந்த இம்ப்ரிண்ட்டை பதியப்பட்டு அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நிறைய பேர்த்துக்கிட்ட பேசவே மாட்டோம். நேற்று கூட ஒரு அஸ்பிரண்ட் வந்து சொல்லும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, முதல்லலாம் 1 வாரம் கூட நான் அதை பேசாமல் இருப்பேன். ஆனால் இப்போ வந்து மேக்ஸிமம் 1 டே தான்.
அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பாருங்கள். ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 நாட்கள். அந்த 7 நாட்களில் இருந்து ஒரு நாளாக குறைஞ்சிருக்கு இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி குறைச்சி நீங்கள் பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 1/2 hour, 1 hour அந்த நிலைப்பாட்டிலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா, மறதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மருந்து இருக்க தான் செய்யுது. நம்ம மறக்கடிக்கப்பட்டுருவோம். மறக்கடிக்கப்படலை அப்படின்னா நம்மளால் இந்த ஜீவிதத்தில் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாது. எல்லாத்தையும் கம்பேரிசன் பார்த்துட்டே இருந்தோம்னா அதையெல்லாம் 3rd டைமென்ஷனுக்கு உண்டான ஒரு வஸ்து. அப்போ பியாண்ட் த 3rd டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னா அங்கே தான் இந்த குரு பரம்பராவோட கைட்லைன்ஸ் நமக்கு தேவைப்படுது. சரி, குரு பரம்பரைனா யாரு? அவங்க உண்மையிலேயே அந்த உருவ அமைப்பில் அவங்க உடல் விட்ட பிறகும் அங்கே இருக்காங்களா அப்படின்னா, வான்காந்தத்தில் இருக்காங்களான்னா, அதாவது யூனிவர்சல் சோலில் இருக்காங்களான்னா, உருவ அமைப்பில் அவங்க இல்லை, அருவமாக இருக்கிறாங்க. அருவமானா அவங்களுடைய ஒவ்வொரு தாட், அந்த தாட்டோட த அக்குமுலேஷன் ஆஃப் தாட்ஸ், எண்ண குவியல்கள். அந்த எண்ண குவியல்கள் அங்கே வான்காந்தத்தில் இருக்கு. இப்போ சரி, நம்ம இதெல்லாம் சொன்னோம். இந்த எனர்ஜி சிங்கர்னைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதெல்லாம் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த குரு பரம்பராவுக்கு நன்றி அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. ஆனால் டிக்ஷனரியில், தமிழ் டிக்ஷனரியிலே, வேறு டிக்ஷனரியில் வார்த்தைகள் இல்லை, அதை தான் யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் தான் சொல்லணும், நன்றி சொல்லணும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. இல்லை அப்படின்னா நம்ம இதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட்னா என்ன? இப்போ நீங்கள் எல்லோரும் பில்லர்ஸாக இருக்கிறீங்க. அந்த பில்லர்ஸாக இருந்து எத்தனை பேர்த்துக்கு உங்களுடைய டயத்தை ஒதுக்கி கொடுக்குறீங்க, அதுதான் கான்ட்ரிபியூஷன், ரியல் கான்ட்ரிபியூஷன். சரிம்மா, நம்ம அடிக்கடி சுவாமிஜி சொல்கிறதான் சொல்லுவோம், மணியும் இல்லை, நேரமும் இல்லை. அப்போ எண்ணத்தால் நம்ம பஸ்ஸில் போகும்போதோ இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போதோ ஜஸ்ட் எண்ணத்தால் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நினைக்கலாம். அது உதாரணத்துக்கு வாழ்த்து, வையகத்தை வாழ்த்தலாம். இல்லை நம்மளுடைய எதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நினைவில் வாழ்த்தலாம்.